ஹோர்முஸ் நீரிணை சுதந்திரமான கப்பல் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டாலும் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை சீரமைப்பதற்கு மீண்டும் மசகு எண்ணெய் உற்பத்தியை ஆரம்பிப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என ப்ளூம்பர்க் ஊடகத்துக்கு வழங்கிய சுவிகில் சர்வதேச எரிசக்தி முகவரத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகளில் மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட சுமார் 80 தளங்கள் போரினால் சேதமடைந்துள்ளதுடன் போர் ஆரம்பமானது முதல் நாளாந்தம் சுமார் 13 மில்லியன் பீப்பாய் மசகு எண்ணெய் உலகிற்கு இழக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய போர் ஆரம்பமானது முதல் ஹோர்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்ட நாள் முதல் இன்று வரை உலக சந்தைக்கு சுமார் 600 மில்லியன் பீப்பாய் மசகு எண்ணெய் இழக்கப்பட்டுள்ளது. தென்கொரியா எரிபொருள் விலையேற்றத்தை அடுத்து தென்கொரியாவின் குறைந்த வருமானம் பெறுவோருக்காக $4 பில்லியன் நிவாரணப் பொதியை அறிவிக்க தென்கொரிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய கிழக்கு போர் முடிவு தெளிவாகும் வரை விநியோக சங்கிலி பிரச்சினைகள் மக்களின் வாழ்வாதார சிரமங்களை நிவர்த்திப்பதற்காக அவசர பொருளாதார பிரதிபலிப்பு முறையொன்று பேணப்படும் என தென்கொரிய நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் பாரிய எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் ஏற்பட்ட சேதம் பாரதூரமானது என்ற போதிலும் டீசல் விமான எரிபொருள் உற்பத்தியில் 80% தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக அந்நாட்டின் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் பாரிய எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றில் நேற்று முன்தினம் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த நிலையத்தின் ஊடாக ஆஸ்திரேலியாவின் மசகு எண்ணெய் தேவையில் 10% பூர்த்தி செய்யப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் தற்போதைய நிலைமைகளின் கீழ் எரிபொருள் ஒதுக்கீடுகளை அமல்படுத்த வேண்டியிருக்கும் என்ற தகவல்களை ஆந்தோனி அல்பனீஸ் நிராகரித்துள்ளார். மத்திய கிழக்கு நெருக்கடியால் ஆஸ்திரேலியா பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் எரிபொருள் கையிருப்பை திரட்டுவதற்காக அந்நாட்டு பிரதமர் வெளிநாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டு வருகின்றார். இந்த விஜயத்தின் மூலம் புரூனே, தென்கொரியா ஆகிய நாடுகள் ஆஸ்திரேலியாவிற்கு 100 மில்லியன் லிட்டர் டீசலை வழங்க இணக்கம் வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.